திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே இறந்ததாக கருதி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டி கடைசி நேரத்தில் உயிருடன் இருப்பது தெரியவந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேட்டுப்பட்டியை சேர்ந்த சின்னம்மாள் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் கண்விழிக்காததால் மூதாட்டி உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் கருதினர். மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போது மூதாட்டி திடீரென்று கண்விழித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் தற்கொலை செய்து கொண்டார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 846வது நாளாக விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்நிலையில் அதில் பங்கேற்று வந்த ஏகனாபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் திவ்யா கணபதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலை போலீசார் மீட்டு உடற்கூராய்வுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக மன அழுத்தத்திற்காக திவ்யா கணபதி மருந்து உட்கொண்டு வந்த நிலையில் தற்கொலை முடிவை எடுத்தது தெரிய வந்துள்ளது. தருமபுரியில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் தரம் குறைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ற இம்மருத்துவமனையில் கடந்த வாரம் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்தனர். இந்நிலையில் லெவல் 3 லெவல் 2க்கு இம்மருத்துவமனையின் தரம் குறைக்கப்பட்டுள்ளது. இனி மகப்பேறு, இருதயம் தொடர்பான சிகிச்சை, டெங்கு, மஞ்சள் காமாலை உள்ளிட்டவற்றுக்கு சிகிச்சை வழங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மீண்டும் 6 மாத காலத்திற்கு பிறகு மகப்பேறு சிகிச்சைகளின் தரம் மற்றும் மகப்பேறு மரணத்தின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தரம் நிர்ணயிக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டம் சமாதானபுரம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கட்டடம் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோ பதிவை வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சமாதானபுரம் MKV நகரில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுமார் 40 ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளியில் உள்ள கட்டடங்கள் பல இடங்களில் சேதமடைந்திருப்பதாக பெற்றோர்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பள்ளியில் ஆபத்தான நிலையில் உள்ள மேற்கூரைகளை தனது கையால் பெயர்த்து எடுக்கும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளார். பாருங்க எப்படி பாருங்க, மேல பாருங்க, இது பிள்ளைகள் பாருங்க, இது பிள்ளைகள் மேல விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. விழுந்தனா பாருங்க, இது பிள்ளைகளுக்குலாம் கீழே தான் இருக்கு. அந்த விளைவு சென்னையில் சிக்னல் மற்றும் மேம்பாலங்களின் அருகே உள்ள 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் தூரம் இடமாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகர பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதால் பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றம் செய்வது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஆய்வு நடத்தப்பட்டது. சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் சாலையுடன் இணையும் இடங்களில் பேருந்துகள் நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது குறித்தும் ஆய்வுகள் நடந்தன. இதன் அடிப்படையில் சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்களின் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் முன்போ அல்லது பின்னதாகவோ அமைப்பது குறித்தும் ஆய்வில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கடந்த 30 ஆண்டுகளாக பல இடங்களில் பேருந்து நிறுத்தங்கள் இடமாற்றப்படாமல் இருப்பது குறித்தும் அதிகாரிகள் கருத்துக்களை முன்வைத்தனர். பேருந்து நிறுத்தங்களை இடமாற்ற தன்னிச்சையாக மாநகர போக்குவரத்து கழகம் முடிவெடுக்க முடியாது என்ற நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சியிடம் பரிந்துரைத்து அதன் பின்னரே இடமாற்றம் நடைபெற இருக்கிறது. பேருந்து நிறுத்த இடமாற்றம் குறித்து முதல் கட்டமாக பாரிமுனை முகப்பேர் வழித்தடம், வடபழனி தரமணி வழித்தடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் பிற பகுதிகளிலும் இந்த ஆய்வு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்தார். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்பட இருக்கும் விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.
16வது நிதிக்குழுவுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய பரிந்துரைகளை அளித்துள்ளது. அதன்படி மத்திய அரசால் பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் இருந்து குறைந்தபட்சமாக 50% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், மேல்வரி மற்றும் கூடுதல் வரிகள் 10% மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு நலத்திட்டங்களில் 75% பங்களிப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை செயல்திறன், பொருளாதாரத்திற்கான பங்களிப்பு மற்றும் நகரமயமாக்கலுக்கான பங்கு ஆகியவற்றின் அடிப்படையில் நிதி பகிர்ந்தளிப்பு வரைமுறைகள் பரிந்துரைக்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை 50% உயர்த்தி 90க்கு 10 என்ற அளவில் நிதி பங்கீட்டில் வழங்க வேண்டும் என்றும், நகர்ப்புற வெள்ள பாதிப்புக்கு 2500 கோடி, வறட்சி நிவாரணத்திற்கு 2000 கோடி, கடலோர மேலாண்மைக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் மானிய வருவாயில் குறைந்தபட்சம் 5% அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும், கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 50க்கு 50 என்ற விகிதத்தின் அடிப்படையில் மானியங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையேயான நிதி பகிர்வானது மாநிலங்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு அதன் பரிந்துரைகளை காட்சிப்படுத்திய விதம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் என்று 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8 விழுக்காடு பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குவதாகவும், அதே அளவிலான நிதி பகிர்வை தமிழ்நாடு அரசு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். What is the contribution to the GDP of the state? Right? So if Tamil Nadu, let's say, accounts for 8% of the GDP of India, then its share based on that criterion will be 8%. இதுவரை 10 மாநிலங்களில் ஆலோசனை மேற்கொண்டதில் தமிழ்நாடு மட்டும்தான் தனிநபர் ஆண்டு வருமானம் மற்றும் வாங்கும் திறன் குறிப்பிட்டு பரிந்துரைகள் கோரியதாகவும் பனகாரியா தெரிவித்தார். நிதி பகிர்வு உயர்த்துவது குறித்த அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் பனகாரியா தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே சம விகிதத்தில் வரிகள் அனைத்தும் பிரிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக சார்பில் மத்திய அரசின் நிதிக்குழுவிடம் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பேரிடர் காலங்களில் மாநிலங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று கூறினார். ஹாரிசான்டல் டெவல்யூஷன் பொறுத்தவரையில் அந்த 41% நமக்கு தராங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா யானை பசிக்கு சோளப்பொரி, வடக்கில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு 17% கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு பார்த்தா 4.7%. இது எப்படி ஒரு சமச்சீர் எடுத்துக்க முடியும், சமவிகிதம் எடுத்துக்க முடியும்? அப்போ வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி. முந்தைய 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளை நிராகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் தேவையின் அடிப்படையை செய்வதற்காக நிதி ஒதுக்கப்படுகிற வழிமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். செஸ் போன்ற வரி விதிப்பில் தமிழகத்தின் பங்கை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக சார்பில் பங்கேற்ற வழக்கறிஞர் பாலு கூறினார். மணிப்பூர் பற்றி எரியும் நிலையில் 50 கம்பெனி மத்திய ஆயுதப்படை காவலர்கள் அங்கு அனுப்பப்படுகின்றனர். மணிப்பூரில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். மணிப்பூரில் குக்கி பழங்குடியினர் மற்றும் மெய்தி சமூகத்தினருக்கிடையே பல மாதங்கள் கழித்து மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஜிரிபாம் மாவட்டத்தில் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் அலுவலகங்களை போராட்டக்காரர்கள் சூறையாடினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 20 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பல்வேறு இடங்களில் நடந்த வன்முறை சம்பவங்களில் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிரிபாம் மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் மற்றும் குக்கி குழுவினருக்கு இடையிலான துப்பாக்கிச் சண்டை உள்ளிட்ட 3 வழக்குகளை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பாஜகவின் வகுப்புவாத அரசியலால் மணிப்பூரில் தீப்பற்றி எரிவதாக விமர்சித்தார். மணிப்பூரில் வன்முறை கட்டுக்கடங்காமல் செல்வதால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை வரை இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆண்டு மே மாதம் முதல் மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே வன்முறை அதிகரித்துள்ளது.
ஓராண்டிற்கு மேலாக நிலைமை கட்டுக்குள் அடங்காத நிலையில் கடந்த சில நாட்களாக வன்முறை வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் மணிப்பூரில் நிலைமையை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து நடந்த ஆலோசனையில் 50 கம்பெனி மத்திய ஆயுதப்படை காவலர்கள் மணிப்பூருக்கு அனுப்பி வைக்க முடிவெடுக்கப்பட்டது. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய படை வீரர்கள் மற்றும் மணிப்பூர் மாநில காவலர்கள் பணியை செய்யவும் மத்திய அமைச்சர் அமித் ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமான நிலையை கடந்துவிட்டதால் மிகவும் உச்சபட்ச கட்டுப்பாட்டான கிராப்பூர் செயல் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வரும் மற்றும் சேவைகளுக்கான வாகனங்களை தவிர மற்ற சரக்கு வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட மின்சார வாகனங்கள், சிஎன்ஜி, டீசல் வாகனங்களை தவிர மற்ற இலகுரக வர்த்தக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு